மிக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா பிரபஞ்சம் பணத்தை யாருக்கு தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பலர் சொல்லுவாங்க, நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு பணம் வரவே இல்லை, அவருக்கு மட்டும் ஏன் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பிரபஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்புகளை தருது. ஆனால் சிலரால் மட்டுமே அது ஈர்க்க முடிகிறது. அது ஏன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. தெளிவான இலக்கு உள்ளவர்களுக்கு பணம் வரும். தெளிவான இலக்கு அப்படின்னா என்னென்னா, பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என்ன சொல்லணும் என்று தெளிவாக சொல்லணும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோமோ அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக நுணுக்கமாக செய்யும் போது நிறைய பணம் வேணும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வேண்டுவோம். எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்பது என்னோட இலக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்குகள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்றத ஒரு இலக்காக வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இன்றைக்குள்ளே எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம இது எனக்கு கிடச்சிரும், இன்றைக்குள்ளே எனக்கு இந்த டைமுக்குள்ளே இந்த அமௌண்ட் எனக்கு வேணும், 10,000 ரூபாய் வேணும், 10 ரூபாயாக இருந்தாலும் அதை நம்ம இலக்கில் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தோன்னா அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தெளிவாக வரும். அதே போல் உழைப்பவர்களுக்கும் பணம் வரும். இப்போ நம்ம சொன்னது வேறு. தெளிவான இலக்குகளை நம்ம வச்சோன்னா நமக்கு பணம் வரும். அதே போல் நம்ம சரியான முறையில் உழைச்சோம்னாலும் நமக்கு பணம் வரும். பிரபஞ்சம் சோம்பேறிகளுக்கு எப்போவுமே உதவாது. அதை ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்கள் சோம்பேறிகளுக்கு உதவாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இலக்கை தெளிவாக வைக்கணும்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோம்பேறித்தனமாக சும்மா படுத்துகிட்டே இருந்துட்டு எனக்கு பணம் வரணும்னு நம்ம வேணும்னா பணம் வரவே வராது. நமக்கு உழைச்சும் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு இலக்கை இந்த டைமில் எனக்கு இந்த பணம் தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சியாக தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தேவைப்படுது, இந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் விதை விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் பிரபஞ்சம் உங்கள் வழியில் சரியான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு அனுப்பும். அதே போல் நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு பணம் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. நன்றி சொல்கிற மனம் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். அதிகமாக குறை கூறுறீங்க அப்படின்னா தங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு போயிடும் சில நேரங்களில். எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை நாம் வச்சு அதை நம்ம வாழ பழகிக்கணும். அதே போல் பயத்தை விடுவிக்கிறவங்களுக்கு பணம் தானாக வரும். என்னால் முடியுமா, என்னால் இதை செஞ்சிட முடியுமா, இதை செஞ்சால் இது நடக்குமா, தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும், இந்த பயம் பலரோட வளர்ச்சியை தடுக்குது. பிரபஞ்சம் துணிச்சலாக முன்னேறவங்களை ஆதரிக்குது. பிறருக்கு உதவுற மனம் உள்ளவர்களுக்கும் பணம் வரும். ஒருவரோட வாழ்க்கையில் மதிப்பு உருவாக்குறதே பணம் தான். அந்த பணம் தானாக வருது அப்படின்னா அவங்க என்றைக்கோ செஞ்ச ஒரு தர்மமோ தானமோ இருக்கலாம். நீங்கள் மற்றவர்களோட பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதனால் பணத்தை நீங்கள் துரத்தாதீங்க, மதிப்பை நீங்கள் உருவாக்குங்க. அதே போல் நேர்மறை எண்ணம் உள்ளவர்களுக்கும் பணம் வரும். எப்போ எனக்கு கிடைக்காது, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படின்னு நினச்சோன்னா அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையில் அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீங்களா இல்லை தோல்வி அடைவீங்களா அப்படின்றதையும் நீங்கள் அந்த செயல்களுக்கு ஏற்ப எல்லாமே மாறும். அதே போல் பணத்தை மதிப்பவர்களுக்கும் பணம் வரும்.
பணத்தை மதிக்கிறதுனா என்ன? நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம், அதனால் என்ன வேணால் பண்ணலாம் அந்த பணத்தை வச்சு அப்படின்னா அது போதாது. சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, அதை சேமிக்கணும், முதலீடு செய்யணும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். பணத்தை மதிக்கிறவங்களுக்கு பணம் நீண்ட காலம் இருக்கும். பணத்தை மதிக்காதவங்களுக்கு பணம் தங்காது. பணம் அப்படின்றது வெறும் காகிதமாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு மிக அதிகம். இந்த உலகத்தில் பணம் இருக்கவங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே பணம் இல்லாதவர்களுக்கு இருக்காது. அதனால அந்த பணத்தை நம்ம எப்போவுமே மதிக்க பழகணும். பிரபஞ்சம் இந்த நன்றி உணர்வோடலாம் நீங்கள் இருக்கும்போது நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இலக்கை நீங்கள் தெளிவாக தீர்மானிக்கணும். எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த விஷயம் வேணும், எனக்கு இந்த 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 ஒரு எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் நம்மக்கிட்ட பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை நம்ம செய்ய முடியும். ஒரு பொருள் வாங்கணுமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமோ, இல்லை தினசரி வாழ்க்கையில் பணம் அப்படின்றது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பணத்தை நாம் எப்படி ஈர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலைக்குமே நீங்கள் நன்றி உணர்வோடையும் பிறருக்கு உதவுற மனப்பான்மையோடையும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் முன்னாடி உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்களால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதே போல் பிரபஞ்சம் பணத்தை சிலருக்கு தர்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா தெளிவான ஒரு இலக்கு இருக்காது, அவங்களுக்கு கடினமான உழைப்பு இருக்காது, நன்றி உணர்வு இருக்காது, துணிச்சல் இருக்காது, பிறருக்கு உதவுற மனப்பான்மை இருக்காது. அதே போல் நேர்மறை எண்ணத்தோடு அவங்க இருக்கவே மாட்டாங்க. பணத்தை மதிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக ஈர்க்கப்படும். அதனால் இந்த பதிவு பார்த்ததுலேருந்து பணம் உங்களுக்கு வேணும், பணம் எனக்கு நிறைய வேணும், நான் நல்ல பணம் சம்பாதிக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு பணத்தை கொடுக்கணும்னா நம்ம உழைக்கவும் செய்யணும். அதில் சில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம், கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் 7 விஷயங்களை நான் சொன்ன அந்த 7 விஷயங்களையும் உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீங்க. மாறினால் நம்மளோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்றதான் இந்த வீடியோவோட ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இந்த வீடியோவோட முடிவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த விஷயம் தானாக நம்மளை தேடி வரும் அப்படின்றதான் இந்த பிரபஞ்சத்தோட நியதி. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவை நீங்கள் பாருங்கள். நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்.